ஓகே டன். யார் வந்து கிவ்அவேயோட வின்னர் அப்படின்றது எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து பார்த்துருவோம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுவேன். யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் அந்த ரெண்டு செலக்ட் பண்ணுற சொல்ல பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட் ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஓஜி பார்த்தீங்கன்னா அவர் தான் ஓஜி வின்னர் வந்து அவர் தான். அதுக்கப்புறம் ஏன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கும். அதாவது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில், அதுக்கப்புறம் ஆர்மியில் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு வேணாம் ப்ரோ, நான் சும்மா கலந்துக்கிட்டே மற்றபடி எனக்கு வேணாம், நீங்கள் வேறு யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் சில விஷயங்கள் வரலாம். சரியா? இந்த மாதிரியோ இல்லை வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன், நான் வேறு இடத்துல இருக்கேன், இல்லை நான் வளர்க்கலை, எனக்கு நான் சும்மா கலந்துக்கிட்டேன் ப்ரோ, ஆனால் நான் புறாலாம் வளர்க்கலாம், நான் வீடியோ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியும் சில பேர் இருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்குன்னா அடுத்து ஒருத்தர் இருக்கார்ல, அதாவது ரெண்டாவது ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கொடுத்துருவோம். ஆக்சுவலாக நேற்று பேஞ்ச மலையில் வந்து பெருசாக வந்து எதுவும் பாதிப்புகள்லாம் இல்லை. ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்களாக தான் வந்து நடந்திருக்கு. ஒரே ஒரு சின்ன பாதிப்பு என்னென்னா, நான் வந்து சொல்லியிருந்தேன்ல, அந்த 22 கோழி குஞ்சில் ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. வா ஹேய் இப்படியா வா வா. இந்த இருக்காங்க இல்லை, இந்த கேங்கில் வந்து ஒருத்தர் மட்டும் இறந்து போயிட்டாப்புல. அவர் எப்படி இறந்து போனாப்புல அப்படின்னா, அந்த தண்ணி வச்சுருந்தேன் நேற்று மாட்டுக்கு, இந்த வச்சுருக்கேன்ல இதில் வந்து நேற்று மாட்டுக்கு தண்ணி வச்சுருந்தேன். அதில் எப்படியோ இது வந்து எப்போவுமே மூடி தான் வச்சுருப்பேன், ஆனால் நேற்று வந்து மூடலை. இது வந்து அங்கே இருந்துச்சு, அது எப்படி இதுக்குள்ளே குதிச்சிச்சின்னு தெரில. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா குதிச்சு விழுந்து கிடக்கு. இதை நானும் எடுத்து வெளியிலையும் போடல. எனக்கு தெரிஞ்சு நாய் தான் எடுத்து வெளியில் போட்டுருக்கும். மற்றபடி நாய் கடிக்கிறது வைக்கிறது அதெல்லாம் வேலையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இதில் இருந்ததை எடுத்து வேணால் அது உள்ள வெளியில் வேணால் போட்டிருந்துருக்கும். நாயை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற உடும்பை பிடிக்கும், அதுக்கப்புறம் முயலை பிடிச்சிருக்கு, கீரிப்புள்ளியை பிடிச்சிருக்கு, எலியை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிடிக்கும். எதையுமே பார்த்திங்கன்னா சாப்பிடாது. சரியா? அதனால் இதுங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளே விழுந்து கிடந்திருக்கும், சரின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா நார்மலாக எடுத்து வெளியில் போட்டுருந்துருக்கலாமே தவிர மற்றபடி. ஏன்னா நான் மட்டும்தான் வரேன் 3 நாளாக, வீட்டிலேருந்து யாரும் வரல, எதுவுமே பண்ணல. நேற்று தான் சம்பவம் அப்படின்றப்ப நாய் தான் எடுத்து போட்டுருக்கணும் ஆப்வியஸாக, வேறு எடுக்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது. சரியா? 22 ஒரு ஆள் வந்து கம்மி ஆகிட்டப்பில். பா 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 பா. மற்றபடி புறாகுண்டில் எல்லாமே ஓகே, பிரச்சனை இல்லை. கோழிகள் எல்லாமே ஓகே, பிரச்சனை இல்லை. மரங்கள் எல்லாமே ஓகே, பிரச்சனை இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அந்த கோழி குஞ்சு மட்டும் இறந்து போச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். அதே மாதிரி கிவ்அவே வின்னர் வந்து எந்த அளவுக்கு என்னை வந்து சீக்கிரமாக உங்களால் காண்டாக்ட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி உங்களோட புறாக்களை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லது. சரியா? ஏன்னா இதை கொடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்ச மாதிரி போயிடும். ஒரு நாள் டைம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு நாள் வந்து டைம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் இல்லை 2 நாளுக்கு அப்புறமும் நீங்கள் மெசேஜ் பண்ணல அப்படின்னா 2வது ஆளுக்கு அந்த கிவ்அவே வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ன்றவங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது. ஆந்திராவில் இருக்காங்க, கேரளாவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க. அப்புறம் ஏன் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இந்த கிவ்அவே கொடுக்கணும், மற்ற இடங்களில் கொடுக்கலாமே அப்படின்ற டவுட் வந்துச்சுன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளேன்றப்ப எனக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து என்னால் ஈஸியாக பண்ண முடியும். மற்றபடி எல்லாருக்குமே கொடுக்கணுன்றது என்னோட ஆசை. சிலர் வந்து நான் ஆந்திராக்கெலாம் புறா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்கேன் நார்மலாக. சரி, ஆந்திராக்கு அனுப்பியிருக்கேன், கேரளாக்கு அனுப்பியிருக்கேன். கேரளாக்குனா இங்கேருந்து நான் கேரளாக்கோ, இங்கேருந்து நான் ஆந்திராவுக்கோ அனுப்ப மாட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ எனக்கு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூரில் ஃப்ரெண்டு இருக்காப்புல, நான் படித்தது சென்னையில் தான் படித்தேன், நீங்கள் அங்கே அனுப்புங்க, அங்கேருந்து நான் இது பண்ணிக்கிறேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த கிவ்அவேல வின் பண்ணுறவங்க வந்து ஆந்திராவில் இருந்தோ, கேரளாவில் இருந்தோ, கர்நாடகாவில் இருந்தோ, எங்கேருந்து வின் பண்ணாலும் சரி, நான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த இடத்துல எனக்கு அனுப்பி வச்சிருக்கேன் ப்ரோ, நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கனாலும் நான் வந்து அனுப்பி வச்சுறேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரியா? இவங்க 2 பேருக்கும் இதே பார்த்தீங்கன்னா முதல் நாள் வெளியில் வந்து இப்படி சுற்றுறது. 2 பேரும் கூண்டுக்குள்ளே உட்காந்துருந்தவங்க. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து வெளியில் வந்திருக்காங்க. இவர் ஒருத்தர், அதுக்கப்புறம் என்னடா பறக்கிற, அதுக்கப்புறம் இவர் ஒருத்தர். பரவாயில்ல. ஓகே டன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட் வந்து யூடியூப்லேருந்தே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். யூடியூப்லேருந்து நம்மளோட அந்த வீடியோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கணும். காப்பி லிங்க் கொடுத்தாச்சா? அடுத்து வந்து அப்படியே ப்ரௌசருக்குள்ளே போனோம்னா இது வந்து ரேண்டமான ஒரு வெப்சைட் தான். சரியா? யூடியூப் ரேண்டம் கமெண்ட் பிக்கர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா இந்த இடத்துல வந்து நம்மளோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணியாச்சா? இதில் வந்து கேட்குதா நம்பர் ஆஃப் வின்னர்ஸ்னு கேட்குதா 1. அது வந்து நம்ம எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம 2ன்னு கொடுத்துருவோம். 2ன்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு யார் வர்றாங்களோ அவங்க தான் பார்த்திங்கன்னா அஃபிஷியலான வின்னர், அதாவது ஒரிஜினல் வின்னர் பார்த்திங்கன்னா அவங்க தான். ஒருவேளை அவங்க வந்து வாங்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க, இல்லை நான் புறாலாம் வளர்க்கல ப்ரோ, நான் வந்து அவங்க வீடியோ பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சில பேர் இருப்பாங்களா, ஒருவேளை அந்த மாதிரி அவங்க எதுவும் சொல்லிட்டாங்கன்னா அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 2வது உள்ள ஆளுக்கு போயிடும். சரியா? வந்து நம்ம 2 கொடுத்துருவோம். 2ன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சரியா? பிக் ரேண்டம் யூடியூப் கமெண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ வந்து அதுவே 2 பேரை கமெண்ட் பண்ணி இது பண்ணி சொல்லிடும், பிக் பண்ணி.
ஓகே. ஹாய் ப்ரோ கம்பம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காப்புல. அவர் வந்து என்ன போட்டிருக்காப்புலனா மாதேஷ் ஓகேவா. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அஃபிஷியலான ஒரிஜினல் வின்னர் பார்த்தீங்கன்னா அவர் தான். இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா தென்காசின்னு சொல்லி சும்மா போட்டிருக்காப்புல பாருங்க. அவர் வந்து 2வது வின்னர். இவர்கிட்ட வந்து நம்ம மெசேஜ் பண்ணி நம்ம கிவ்வே கொடுக்க போகிற பட்டா எதுனா ஹாய் ப்ரோ கம்பம் மட்டும் போட்டிருக்காப்புல. யூ ஆர் த வின்னர்னு போட்டு விட்ருவோம் சரியா. ஓகே டன். அவரோட இதை வந்து பின் பண்ணி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இவரையும் போயிட்டு யூ ஆர் த செகண்ட் வின்னர் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம். யூ ஆர் த செகண்ட் வின்னர் அப்படின்ற மாதிரி போட்டுருவோம் ஓகேவா. செகண்ட் வின்னர் வெயிட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஓகேவா. அதாவது கம்பம் தான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வின்னர். அவரை பின் பண்ணி வச்சாச்சு. இந்த தென்காசின்னு இருக்குல்ல அது என்ன கோலார் வினோத்னு போட்டிருக்காப்புல. அவர் தான் பார்த்திங்கன்னா செகண்டு வின்னர் சரியா. இவர் ஒருவேளை வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் இந்த கிவ்வே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு போகும் சரியா. அதாவது யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்ப்போம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் சரியா. இன்ஸ்டாகிராமில் வந்து நம்மளோட ப்ரொஃபைல் போயாச்சு. அதில் வந்து இதே பார்த்திங்கன்னா போஸ்ட்டு. இதோட லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி லிங்க் இன்ஸ்டாகிராம் ரேண்டம் கமெண்ட் பிக்கர். இதில் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு சரியா. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பேஸ்ட் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ப்ரிவ்யூ கொடுக்குறோம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 287 லைக்ஸு 1100 கமெண்ட் சரியா. இதில் வந்து 2ன்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க தான் ஒரிஜினல் வின்னர். 2வது வர்றவங்க சப்ஸ்டியூட் மாதிரி சரியா. கொடுத்தாச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு உள்ளவர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஆஹா அருமை. ஏகே லாஃப்ட் நாட் 3 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வின்னர். 2வது உள்ளவர் பார்த்தீங்கன்னா சிவா கடலூர்னு போட்டிருக்காப்புல. புறா மட்டும் வளர்க்குறாராமா. அவர் வந்து மேலே உள்ளவர் வந்து கர்ணப்புறா, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி, மீன் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாரு போல் ஓகேவா. நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ 2 பேரும் பார்த்துக்கோங்க. நீங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா வின்னர். அதாவது அஃபிஷியலான ஒரிஜினல் வின்னர் அந்த ஏகே லாஃப்ட் நாட் 3 அப்படின்றவர். அவருக்கு வந்து நம்ம கமெண்ட் பண்ணிடுவோம். 2வது உள்ளவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ஜே சிவசங்கர் அப்படின்றக்காரில் இவர் ஒருவேளை மேலே உள்ளவர் வாங்கலை அப்படின்னா ப்ரோ கீழே உள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்கிட்டார்னா அவர் தான் பார்த்தீங்கன்னா வின்னர் ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா போயிட்டு இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம் அவர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை ஃபாலோ பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து அந்த கிவ்வே வந்து வழங்கப்பட மாட்டாது ஓகேவா. இவர் தான் வந்து அந்த 2வது வின்னர் சிவான் போட்டிருக்காரா அவர். ஓகே இந்த இருக்கா இந்த ஏகே மாறி நாட் 3ன்னு போட்டிருக்கா. இவரோட ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறோம். இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரா. ஓகே டன். ஃபாலோ பண்ணியிருக்கிறாப்புல. ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து ஏன் உங்கள் பேர் அதுக்கப்புறம் எந்த ஊர் என்னென்னலாம் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா நீங்கள் ஒருவேளை இதெல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா கம்பல்சரியாக அதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் தாராளமாக அனுப்பி வைக்கலாம் சரியா. எதுவுமே வளர்க்கலை நான் வந்து வெளியூரில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்கள் எந்த ஊர் என்ன இது என்னென்ன வளர்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்குறது ஓகேவா. ஓகே ப்ரோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஓகே டன். அடுத்து வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருவோமா. ஃபேஸ்புக்கில் நம்மளோட ப்ரொஃபைலுக்குள்ளே போயாச்சு. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி நான் ஸ்டோரியில் கூட வச்சுருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து அதை பார்க்கலையா என்னன்னு தெரில. 50 ஃபாலோவர்ஸ் தான் மொத்தமே பார்த்திங்கன்னா இருக்காங்க. கிட்டத்தட்ட 150 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இந்த 150 பேரில் யார் வின் பண்ணாலும் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் சரியா. அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்க்கலைன்னு நினைக்கிறேன். ஓகே டன். அந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணியாச்சு. ஓகே இதான் கிவ்வே வீடியோ லிங்க். இப்போ இதுக்குள்ளே போயாச்சு. இதில் போயிட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுவோம். பேஸ்ட் பண்ணி ஸ்கேன் கொடுத்தோன்னா கொஞ்சம் நேரம் வந்து லோடிங் ஆகுது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 பேரை வந்து நம்ம கொடுத்துருவோம். இன்புட்டாக கொடுத்துருவோம். அந்த 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேரில் வந்து ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்க தான் ஒரிஜினல் வின்னர். அதுக்கப்புறம் வர்றவங்க ஆல்டர்னேட்டிவ் சரியா. மொத்தம் 158 கமெண்ட் வந்திருக்கு. இதில் வந்து வின்னர்னு கொடுத்து நம்ம வந்து 2ன்னு கொடுத்துருவோம் சரியா. ஃபைண்ட் வின்னர்ஸ் லோடிங் ஆகுது. வின்னர் வந்து ஹரிஸ் ஏஹெச்னு போட்டிருக்கு. அவர் ஊர் பேர் அதெல்லாம் எதுவுமே போடலை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் அவருக்கு வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போயிட்டு மெசேஜ் பண்ணுவோம். முதல்ல அவர் நம்மளை ஃபாலோ பண்ணியிருக்காரன்றதை பார்க்கணும். ஃபாலோ பண்ணியிருந்தால் மட்டும்தான் கொடுக்கப்படும். இல்லை என்றால் கொடுக்கப்பட மாட்டாது. ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஹரிஸ் ஓகே ஃபாலோ பண்ணியிருக்காப்புல ஓகேவா. அப்போனா அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிவ்வேயோட வின்னர். ஃபேஸ்புக்கில் கிவ்வேயோட வின்னர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான். மெசேஜை போட்டுட்ருவோமா. மெசேஜ் பண்ண முடியாது போல்.
ஓகே டன் ப்ரோ. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்கல இல்லை மெசேஜ் பண்ணல 2 நாளைக்கு அப்புறம் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிவ்அவே கொடுக்க முடியாது ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ நான் 2வது ஒரு ஆளை செலக்ட் பண்ணுவேன்ல, அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் அனுப்பி வச்சுருவேன். ஓகேவா? ஓகே டன். அதுக்கப்புறம் 2வது வின்னர் வந்து யாருன்றதை பார்த்துருவோமா? ஃபைண்ட் வின்னர்ஸ். ஓகே டன். கௌதம். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது கௌதம். இவர் தான் பார்த்தீங்கன்னா 2வது வின்னர் ஃபேஸ்புக்கில். சரியா? அவர் வாங்கலைன்னா இவருக்கு போகும். சென்னை லவ் பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காப்புல. ஓகே, இவர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்றதையும் பார்த்துக்குவோம். சரியா? கௌதம். ஓகே, ஃபாலோ பண்ணுறாப்புல. ஓகேவா? ஓகே ப்ரோ. அவர் வாங்கலை அப்படின்னா அந்த இது வந்து உங்களுக்கு வரும் ப்ரோ. ஹரிஷ்ன்ற ஒரு வாங்கலை அப்படின்னா கௌதம் அப்படின்றவருக்கு வரும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கிவ் வின்னர்ஸ். கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. யார் யாரெல்லாம் வந்து வின் பண்ணிங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக இதை வந்து வாங்குறதுக்கான வேலையை பார்த்துக்கோங்க. சரியா? வின் பண்ணாதவங்க என்னடா நம்ம வின் பண்ணலையே அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். அடுத்தடுத்து கண்டிப்பாக நம்ம வந்து கிவ்வே வைப்போம். அடுத்த கிவ்வே எல்லாம் வந்து எப்படி வைப்பேன் தெரியுமா? இந்த கூண்டுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். யாராவது ஓஜி சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கூண்டை பற்றி நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லி. நான் சொல்லியிருப்பேன். அதாவது அந்த கூண்டுக்கு வந்து நம்ம வந்து இலங்கை கூண்டு அப்படின்ற மாதிரி வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. சரியா? அடுத்த கிவ்வே வந்து அந்த கூண்டுக்கான கிவ்வே இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு நல்ல கிவ்வே இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. அதனால் யாரும் வந்து என்னடா அது நம்ம கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் நினைக்க வேணாம். அடுத்தடுத்து நம்ம கிவ்வே நிறையா வைப்போம். அடுத்தடுத்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.